தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையில வாழ்ந்திருந்து, ஆனா சில காரியங்கள் தேவனை பத்தி தெரியாமல் வாழ்றாங்க. இன்னும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது தேவனை பத்தி. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை பத்தி தெரிய வேண்டும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நோ ஃபேவரிசம். தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அவர் நம்ம இடத்துல நம்மளுக்கு அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு கண்ணுல அன்பும் ஒரு கண்ணுல பகையும் வைக்கிறார். அவர் ரெண்டு கண்ணும் ஒரே பேர் தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் காண போகிறது தேவனிடத்தில் பட்சபாதம் பார்ப்பது இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்னா அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பார்ப்போமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் Acts chapter 10 verse 34 to 35. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 35வது வசனம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் chapter 10 verse Acts chapter 10 verse 34 to 35. ஓகே, வாசிப்போமாக. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. இது புதிய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது. பேதுரு இயேசுவோட ஊழியத்துக்கு பிறகு, இயேசுவோடைய ஊழியங்களுக்கு பிறகு பேதுரு தான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பத்தி, தேவனை பத்தி சாட்சிகளை விரும்பிக்கிற ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தா பேதுரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நீங்க பார்க்கலாம், பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று எந்த ஜனத்திலாயும், நல்ல கவனமா கேளுங்க, எந்த ஜனத்திலாயும் அவருக்கு பயந்திருந்து, நல்ல கவனமா கேளுங்க. Our God not is a favorism. அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு யூதர்கள் நினைக்கிறாங்க அவர் எனக்கு மட்டும்தான் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு பிரதான ஆசாரியரா இருக்கிறவர்கள், ஹோலின்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாவிகளை பார்த்து அவர் எனக்கு மட்டும்தான் இறங்குவாரு. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது எந்த ஜாதிகளும் ஜனத்திலாயும் அவருக்கு பயந்து. நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தேவனை குறித்து ஒரு பயம் வேண்டும். நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க தேவன் எனக்கு ஒண்டிதான் இறங்குவாரு. சிலவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துடும், நீ எதை கேட்டாலும் தேவன் தருவாருன்னு சொன்னா அதோட பிடிச்சுக்குவாங்க. நான் ஏதாவது சொன்ன நடந்துரும், ஜாக்கிரதை. நோ 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 நோ. தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவனே அல்ல. ஆமென். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று எந்த ஜனத்திலாயும், நீ எந்த ஜனத்தில ஆனாலும், you fight from the God not is a favorism. நீ எந்த ஜனத்துக்கு மத்தியில போனாலும், நீ எந்த மனுஷர்கள் மத்தியில போனாலும், ஒருவேளை நீ வெள்ளக்காரர்கள் மத்தியில போனாலும், நெக்ரோ சைடுல போனாலும், சைனீஸ் சைடுல போனாலும் சரி, எங்க போனாலும் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவரே அல்ல. அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் என்ற வசனம் போட்டிருக்கு. அவருக்கு பயந்து இருக்கிறவர்களை நீதி செய்கிறவன் எவனோ. ஆமென். நீங்கள் நீதி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் நீதி. நீ நீதியா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக நீ நீதி செய்ய வேண்டும், அநீதி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவன் முன்பாக இருக்கிறார்கள்,
அவருடைய வார்த்தைக்கு முன்பாக இருக்கிறார்கள். பிதா குமார பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று மறுரூபமாய் ஆன ஜனங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அநீதி செய்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இததான் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் பார்க்கிறவரே அல்ல. இன்னைக்கு ஒரு மனுஷன் என்னை காட்ட விரும்புகிறேன். லாசரு என் பணக்காரன். அவன் ஏழை கோலமா இருந்தான், சாப்பிடறதுக்கு உணவு இல்லை. அவன் எப்பொழுதும் அந்த பணக்காரனா இருக்கிற அவனுடைய துண்டு, அவன் சாப்பிடுகிற துண்டு இல்ல அவன் போடுகிற ஒரு உடை அவனுக்கு கிடைக்குமா என்று அவனுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. அந்த லாசருடைய வாழ்க்கை அப்படியா இருந்தது. ஆனா பணக்காரனும் அப்படியே இல்ல. ஆஸ்தியமும் அந்தஸ்தமும் எல்லாத்திலும் உயர்ந்தவனா இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பணக்காரன் எங்க இருந்தானா? இந்த லாசர் எங்க இருந்தான்? ஆபிரகாம் மடியில. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு பட்சபாதம் பார்க்க மாட்டார். வேதம் சொல்லுது, கூட விதைக்கிறவன் கூட அறுப்பான். அதனால நீதி இல்லாம இருந்தீங்கன்னா கூட அறுப்பன்னு சொல்லாத. தேவன் உன்னை நீதியாய்தான் உன்னை நியாயம் தீர்ப்பார். அவருடைய நீதி உன்னை விட்டு விலகாது. அவருடைய நீதி உன்னை கைவிடாது. ஆமென். அவருடைய நீதியை செய்கிறவன் எவனோ, நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று. பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. நீதி செய்கிறவன் தேவன் தேடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஷாலம் கிரைஸ்ட்ல வந்து யாரு நீதி செய்யறார்? யார் எனக்காக, என்னுடைய வார்த்தைக்காக எனக்கு பயந்து நீதி செய்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் நீதிக்காக போராடுறாங்க. அல்லேலூயா. அவர்கள் செய்த நன்மைகளை நீதியாய் போராடுறாங்க. பதில் கிடைக்காது, கவலைப்படாத. பதிலே உனக்கு கிடைக்காது. ஏன்னா உனக்காக நீதி செய்கிற தேவன் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உனக்காக வழக்காடுகிற தேவன் நீதி. யோமாசா, நீங்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நீதி செய்ய வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் மனுஷர்களுக்காக நீதி செய்து, அல்லேலூயா, மனுஷருக்காக நீதி செய்து அவர்களும் அந்த நீதியிலே விழுந்து போகிறார்கள். மனுஷருக்கு செய்யற நீதி என்னைக்கு நிலைச்சு நிற்காது. நீ தேவனுக்கு செய்யற நீதி, ஆமென், அது தேவன் எப்பொழுதும் நினைவு கூறுவார். அதனால சொல்றது என்ன போட்டிருக்கு? நீதி செய்கிறவன் எவனோ. நீதி செய்கிறவன், இங்கிலீஷ்ல ரைச்சஸா, நீதி, ரைச்சஸ், நீதி செய்கிறவன் எவனோ. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நீதி செய்ய வேண்டும், பயந்து அவரோட வார்த்தைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப பேரு இன்னைக்கு இந்த வார்த்தையை அறிந்து தேவனுடைய கண்கள் நீதியாய் நம்ம மேல் இருக்கிறபடியால் நீங்களும் நானும் அநீதி செய்யக்கூடாது, அநீதியான வார்த்தைகளை பேசக்கூடாது, அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு ரெவலேஷன் மாரி உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். தமிழ் நம்மளுடைய பழமொழியில் என்ன சொல்லுவாங்க? கொட்டை கொட்டை குடிக்கிறவன் கொட்டு வாங்கிட்டே இருப்பான் நினைக்காதீங்க, அவன் நாளைக்கு எலும்புவான். ஆனா நான் சொல்றேன், கொட்டு வாங்கிட்டே இருக்கு. கொட்டுறானா வாங்கிக்கோ, இன்னும் வேகமா கொட்டுறானா வாங்கிக்கோ. தேவனுடைய நீதியின் பார்வை உண்மையில் விளக்கும். நான் இது ரெவலேஷனா ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எவனை தள்ளுறாங்களோ, யார தேவையில்லைன்னு புரட்டாய் தள்ளுறாங்களோ, யாரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களோ, அங்கதான் என் தேவனுடைய நீதியின் பார்வை உண்மையில் திரும்பும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம்னா தானியேல பாருங்க. அவனை அந்த ராஜால இருந்து சுத்தி இருந்தவங்க எல்லாரும் நியாயம் தீர்த்தாங்க.
அவன் மேல தேவனுடைய நீதியின் பார்வை எங்க வந்துச்சு தெரியுமா? அந்த சிங்க கொபைக்குள்ள வந்தது. அவன் மேல தேவனுடைய நீதி வந்தது. அந்த நீதி வரும்போது ஒரு ஆபத்தும் அவன் மேல் விழுவப்பட்ட ஒரு தண்டனையும் அவனை மேற்கொள்ளவே இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய நீதி அவன் மேல் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நிமித்தம் நீங்கள் நீதி செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களோட குணங்கள், ஒருவேளை ஒரு குணம், இந்த சகோதரர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டார். உங்களோட குணத்தின் பிரகாரமாய் அவர் தவறுதான், அவர் செய்தது தவறுதான். எஸ். ஆனா தேவனுடைய நீதியில தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? ஜஸ்ட் forgive. ஜஸ்ட் forgive. மன்னிச்சிடு, அது மறந்துடு, அதை குறித்து நீ வழக்காடாத. ஏன் சொன்னா தேவனுடைய நீதி நம்ம மேல எப்பொழுதும் இருக்கு. எப்படி இந்த ஸ்பாட்லைட் என் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே போல தேவனுடைய நீதி உங்க மேல இருக்கிறது. அது விலகாது, அது பொய் சொல்லாது, அது மறையாது, அதுக்கு தூங்காது, அது எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நீதி. நான் சொல்றேன், நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். ஏற்கனவே பிரசங்கம் பண்ண, நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கியா? நீங்கள் மறித்தாலும் எங்க போவீங்க? தெரியல பாஸ்டர். அப்படி இல்ல, நீங்க மறித்தாலும் எங்க போவீங்க? சந்தேகம் தான். காய் உருட்டி பார்த்தாதான் தெரியும், ஏ விழுந்தா பி விழுந்தா இல்ல. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போவீங்க. அப்ப உங்களுக்கு நிச்சயம் என்கிறத தேவன் தந்துட்டார். அப்புறம் எதற்கு நம்ம நீதிக்காக இங்க போராட வேண்டும்? நம்மளுக்காக நீதி செய்கிறவர் அங்க இருக்கிறாரு. அவருக்கு கண்களுக்கு முன்பாக நீ நீதியா இருந்தா போதுமே. நீங்க ரொம்ப பேரு லாயர் தேடுறாங்க. எதுக்கு லாயர் தேடுறீங்க? இல்ல, எனக்கு ஒரு ஆலோசனை. வெங்காயம் ஆலோசனை பைபிள் இருக்கு, அடி போதும். உன்னை தேவன் அப்படியே என்னது கரை பிடிச்ச கரட் பண்ண உன்னோட ஓப்போல் எல்லாத்தையும் கழுவி ஃப்ரெஷ் ஆக்கிடுவாரு. தெளிவா பாருங்க, புறஜாதியா இருந்த ஆகார்கிட்டே தேவன் பேசுங்க, போ நீ உன் நாச்சால் வீட்டுக்கே போ. நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் நல்லா போராட்டம். ரொம்ப பேரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, அந்த மாதிரி வேதத்துல நீ அமர்ந்து ஜெபித்தாலே உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் தருவார். நீ ஜெபிக்கும் போதே, நீ படிக்கும் போதே கர்த்தர் உனக்கு முன்பாக எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுவார். நீ குழம்ப வேண்டாம், அழுக வேண்டாம், போராட வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப பேரு கதவு அங்க இருக்கு, வேதம் அங்க இருக்கு, பைபிள் அங்க இருக்கு, அங்க போறது இல்ல. போய் இங்க பாது இல்லாத இடத்துல போய் டொங்கு 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 டொங்குன்னு இடிச்சு. யா நீதி செய்கிற தேவன் அங்க இருக்கிறாரு, ஒத்தாசை செய்கிற தேவன் அங்க இருக்காரு. அவருக்கு என்ன பண்ண சொல்றாரு? அங்க வேதம் என்ன போட்டிருக்கு? அது என்ன பண்ணுமா? நீங்க நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும். இல்ல 35. அப்பொழுது பேதுரு அவருக்கு பயந்தவன், அவருக்கு பயந்தவன். You must fear. நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். இந்த கதைகள் கேட்டிருப்பீங்க. இயேசு வந்து ஒரு பிச்சைக்காரன் மேல வந்துட்டு சோறு கேட்கிறாரு. சோறு வந்து கேட்கிறாரு, நீங்க சோறுனா கஞ்சியல வெளியே போ. கடைசியா பார்த்தா அது இயேசு அப்படின்னு ஒரு கதை எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள நீதியில விளங்குறோமா? நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருடைய பார்வை பார்க்குது. நீதி செய்கிறியா? அன்னைக்கு என்னோட வாகனத்துல ஒரு ஃபாரினர், ஒரு இந்தோனேஷியன் வந்து என்னோட வாகனத்துல வந்து போன் விட்டு போயிட்டாங்க. ஐபோன் நல்ல வேலை தான். இது சொல்லுது, இல்ல 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 இல்ல. நான் சொன்னேன் என் இருதயத்துக்கிட்ட, சரி இல்லதான்
இத்தனை அப்பார்ட்மெண்ட்லாம் நான் எங்க போய் யாரை பார்த்து கொடுக்குறது? நீ போ, நான் நடத்துறேன். போன ஒரு கிளியர் இருந்தாங்க. இந்த மாதிரி 2 பேர் ஏறினாங்க. ஆமா, ஆனா எனக்கு தெரியாது இந்த ஃப்ளோர். நான் லிஃப்ட்டை பார்த்தேன். லிஃப்ட் 15ஆவது மாடியிலேருந்து இறங்கிடுச்சு. 15ல கட்டணும். நேரா போறேன். அந்த ஆசாமி வெளியே தான் நின்றுக்கிட்டு. ஐயோ அக்கா, நீ கொஞ்சம் போன் அக்கா அப்படியே பாக்குறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல. அவன் மனுஷனா இல்ல தேவனா கடவுளா அனுப்பப்பட்டவனா அப்படி பாக்குறாங்க. யா, நீதி செய்யும் போது கர்த்தர் உன் மேல அதிகமா அனுபவித்து அவர் இறங்குவார். உனக்காக இறங்காம வேற யாருக்காக தேவன் இறங்குவார்? தேவன் உனக்காக இறங்குவார். யார் தெரியுமா? நீ அவருக்கு பயந்து. அங்க அதான் போடுது. என்ன போட்டிருக்கு? அவருக்கு பயந்திருந்து. அவருக்கு பயந்திருந்து. அது போதும். அது போதும். வேற யாருக்கு பயப்படணும் இல்ல. இன்னைக்கு ரொம்ப பேர் அவருக்கு பயப்படுறத விட்டுட்டு கோலியாத்துக்கு பயந்துகிட்டு இருக்கோம். ஐயோ என்ன முடியோ அப்படி இருக்காங்க. என்னடா 5 கல்லு போதும். உங்களுக்கு ஒரு கல்லு போதுங்க. வார்த்தை. யாருக்கு பயப்பட வேணாம்? கோலியாத்துக்கு பயப்பட வேணாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கோலியாத்தை கண்டு பயப்படுறாங்க. இன்னைக்கு சில நேரத்துல சூழ்நிலைகளை கண்டு பயப்படுறாங்க. சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, ஜேபில மாட்டிக்கிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, அவன் எப்படியாவது 2 வருஷம். ஆனா நம்மளோட ஜெபம் எப்படி தெரியுங்களா? ஆண்டவரே நீங்க திறப்பீங்க. அன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொல்ல, பாஸ் நீங்க சொன்னதுபடி ஆண்டவர் நடந்துருச்சு, திறந்துட்டாங்க. ஓ அப்படியா? நானும் யோசிச்சேன். ஆமா நான் சொன்னேன்னா தான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நம்மளுடைய நீதியை, நீங்கள் செய்கிற நீதியை தேவன் பார்க்கிறார். அதனால வசனம் சொல்லுது, செய்கிற நீதி செய்கிறவன் எவனோ, நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு. நல்லா இத அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்க நீதி செய்யறீங்களா? நீங்க நீதியில இருக்கீங்களா? நீங்க அவருக்கு எப்படியா? உகந்தவன் என்று பாருங்க. ஐயா, தேவனுக்கு நீங்க உகந்தவங்க. அல்லேலூயா. நீங்க நீதி செய்றீங்கன்னா நீங்க யாரா? இப்ப ஒரு அப்பா சொல்றாரு, இவன் செல்ல பிள்ளைனா சின்னதா இருந்த தலை பெருசா இருக்கும். ஆமா தானே? சில உங்களுக்கு தலை பெருசா அவங்க மட்டும் பார்த்தாது, கொம்பு மாட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிடிச்சவனா. இங்க வசனம் சொல்லுது, நீ நீதி செய்வனா அந்த எவனோ அவருக்கு உகந்தவனா. உகந்தவனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? உகந்தவன். நான் சொல்லிட்டேன் தமிழ்ல, அவரோடு ஈடு கட்டணவன், அவரோடு இருக்கிறவன், அவரோடு சேம் லெவல். உகந்தவன், அவர் பிடித்தவன், அவர் விரும்புகிறவனாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எதற்கா? நீதி செய்கிறவர். அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். யார் சொல்றா? பேதுரு சொல்றார். இன்னைக்கு தேவனுக்கு நீங்க நீதி செய்கிறவர்களா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறவர்களா இருக்கணும். தேவன் பச்சைபாதம் பார்க்க மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. தேவன் பச்சைபாதம் பார்க்க மாட்டார். இப்படி ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப உங்க மேல ஒரு குற்றம் சாத்தப்பட்டுருச்சு. உங்க மேல ஒரு தப்பு. எஸ், நீங்க தான் அந்த ஃபால்ட்டை செஞ்சீங்க. நீங்க தான் அந்த தப்பு செஞ்சீங்க வச்சீங்களேன். ஹலோ கேளுங்க. நீங்க தான் தப்பு செஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தேவன் அறியாதவங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பாவக்கா மாதிரி இருக்கும். ஆனா கேளு, நல்லது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அந்த நியாயம், அந்த தவறு உங்க மேல ஜஸ்ட் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தேவன் அறியாதவங்க ஒருத்தர் மேல பழி போட்டீங்க. நான் செய்யல, அவர் தான் செய்யறாருன்னா தேவனுடைய நீதி, தேவனுடைய பார்வை, தேவனுடைய நியாயம் உங்க மேல விழுவாது. அவர் அவனுக்கு தான் உதவி செய்வார். இதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு ரொம்ப பேரு இல்ல நான் தப்பான வழியில போனாலும் ஆண்டவர் என் பக்கம் தான் நிப்பாரு. நானே சொல்றேன் நிக்க மாட்டாருன்றேன். உங்களுக்கு மட்டும் தனியா நிப்பாரு? நிக்க மாட்டாரு.
நீ நீதி செய்தா மட்டும்தான் தேவன் நிற்பார். அதான் வசனம் சொல்லுது, எந்த ஜனத்திலாயும் எந்த ஜனமாய் இருந்தாலும். இன்னைக்கு ரொம்ப பேரு இல்ல நான் கிராஸ் போட்டிருக்கேன், நான் சபைக்கு இந்த மெம்பர், நான் கிறிஸ்தவன், ஆனால் தேவன் எனக்கு தான் நீதி செய்வார். அவருடைய பார்வைக்கு யார் பயந்து நீதி செய்கிறார்களோ அவருக்கு உகந்தவர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு நீதி உள்ளவர்களா இருக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய ரோமர் 2:6 to 11. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம். தேவன் அவனுடைய பாருங்க, யாருமே சேர்த்து சொல்ல மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஏதாச்சும் இப்போ வச்சுக்கலாம், வாலிப பையனுங்க கேட்பேன், ஏன் என்னாச்சுன்னு, இல்ல இவன் கூட போனேன் அதனாலதான் லேட் ஆச்சு, மாட்டி விட்டுருவாங்க அந்த குரூப்பி. சில நேரத்துல கணவர் மாட்ட கேட்போம், ஏங்க பிரேயருக்கு வரல, இவங்க தான் கிளம்ப லேட் ஆச்சு பாஸ்டர், பார்த்த மணி ஆச்சு, இதுக்கு மேல போக வேண்டாம். இங்க வசனம் என்ன போட்டிருக்கு, கூட்டமா சொல்லல, அவன் each by each, ஒவ்வொருத்தரையும் சொல்லுது. என்ன சொல்லுது, அவனவனுடைய தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நீ என்ன செய்யற, நீ என்ன பேசுகிற, நீ என்ன நடந்து கொள்ற. ஐயா வசனம் சொல்லுது, மனிதனும் வெளியரங்கத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரா? அங்க என்ன இருக்கு, அததான் தேவன் பார்க்கிறார். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. தேவன் மனுஷனா வெளியரங்கத்தை பார்க்கிறான், நான் உங்க எல்லாரையும் வெளியே பார்க்கிறேன், எல்லாம் பாஸ்டரை நேசிக்கிறது மாரி தான் இருக்கு. ஆனா இருதயத்துக்குள்ள எத்தனை பேர் ஈட்டியும் மிஷன் கானும் கடப்பாரையும் வேற மம்முட்டிலாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா தேவன் அதெல்லாம் பார்க்கிறார். இன்னைக்கு அந்த வசனத்தை கூட சில நேரத்தில் சபையில ஒரு மாதிரி வந்துட்டா, ஏன் அப்படி வரீங்க, நீங்க தான் வெளியே பார்க்கறீங்க, ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறார். ஆமா, ஏன் நான் உன்னை வெளியே பார்த்து தான் கேட்கிறேன், ஏன் அப்படி வந்திருக்க சபைக்கு, அது தவறு இல்லையே. அதுல ஒரு கேள்வி, ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாருன்னா, போட்டுருக்கு பாருங்க, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. அல்லேலூயா. நீங்கள் இயேசு வர வரைக்கும் கீபோர்ட்டை கொஞ்சம் அடிச்சா போயிடலாம். நோ, நீதி, தேவனுடைய நீதிக்கு முன்பாக அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கு வருது என்ன வருது, அது எல்லாமே உன்னோட கிரியைக்கு தக்கதாக தான். ஆமென். அதை ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, ஆண்டவர் கிருபையா இருக்கிறவர். ஐயா, கிருபையை பத்தி இன்னைக்கு ஒரு வெளிப்பாடா சொல்லிட்டா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னார். கிருபை என்பது எதுக்கு தெரியுமா, நீங்கள் செய்கிற தவறுல இருந்து மனம் திரும்புறதுக்கு வேதத்திலிருந்து வருகிற ஆலோசனை தான் கிருபை. அந்த கிருபை எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து அந்த தவறுதிலிருந்து அது தேவனுக்கு அருவருப்பிலிருந்து நீ மனம் திரும்பி வரும்படிதான் இந்த வார்த்தை என்கிற கிறிஸ்து கிருபையா வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நான் பாவம் செய்தேன் உம்மை நோ இல்ல, நீ மனம் திரும்பும்படிதான் இந்த கிருபை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். கிருபையை ஏற்றுக்கொண்டு பாவத்தில் இருக்கும்படி அல்ல, எனக்கு நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற கிருபையை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பதான் அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதனால வசனம் சொல்லுது, தன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். நீ நன்மை செய். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் விரும்பி சொல்லிட்டு நான் போறேன். நான் ஆஃபீஸ்க்கு சில நேரத்தில் ராத்திரியில் வருவேன், காலையில் வருவேன். சில நேரத்தில் எப்போ ஃப்ரீயோ நான் ஆஃபீஸ்க்கு வருவேன். வரும்போது ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா யாருன்னு ஜேக்கு வந்து ஜே அப்படி தூங்குறாரா என்னன்னு தெரியாது. அப்படி ஆண்டு சமத்தில் உட்காந்து ஜெபிப்பார். நான் போயிடுவேன். போயிட்டு நான் என் வேலைலாம் முடிச்சுட்டு போவேன். அப்பயும் ஜோம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அவர் ஜோம் பண்ணி அப்படியே படுத்துருவார். ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த சில நேரத்தில் பேசும்போது என்ன ஐயானு இல்லை பாஸ்டர், என்னோட பிஸ்னஸ்க்காக ஜோம் பண்ணுறேன், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு தருவார், செய்வார். அவர் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக தேவன் மாற்றிருக்காரு. ஒரு இடத்துல இங்க மலேசியாவில் இல்லை, சிங்கப்பூர் அளவுக்கு தேவன் இவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற கிரிகைக்கு தக்கதாக வசனம் தான் சொல்லுது. அவனவன் செய்கிற கிரிகைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். தேவன் நம்மளுக்கு பலன் அளிப்பார். உன்னுடைய கிரிகை எப்படி இருக்கு? உன்னுடைய கிரிகை அநியாயத்தில் இருந்தா தேவன் உனக்கு நியாயம் செய்ய மாட்டார், உனக்கு நீதி செய்ய மாட்டார். யாரு நீதியிலையும் தேவனுக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் நீதி செய்வார். இதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வேதம் அதுதான் சொல்லுது. அடுத்த வசனத்தை பாருங்க. சோர்ந்து போகாமல். இன்னைக்கு கொஞ்சத்தை பார்த்துட்டாங்கன்னா, கொஞ்சம் சோர்வு வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தோல்வி வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சுன்னா சோர்ந்துடுறாங்க. இன்னைக்கு சோர்ந்துடாதீங்க. நீங்க சோர்ந்து போகிறதுனால தான் பிசாசு என்ன பண்ணுகிறான், இன்னும் அதிகமான சோர்வுகளை கொடுத்து உங்களை அவிசுவாசத்துல தள்ளிடுறான். நீங்கள் சோர்வுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா you are the become like a failure. நீங்கள் சோர்வுகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தோற்று போனவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்துருவான் பிசாசு. ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்பாக, 2 வருஷம் நம்ம சபையில சின்ன ஒரு போராட்டம் வந்தது. சபையில பாதி பேர் வெளியானாங்க. நிறைய சோர்வுகள், நிறைய வார்த்தைகள் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினார். அவரோட வார்த்தை என்னோடு பேசுனது. ஆண்டவர் சொன்னார், நீ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அழைத்தவன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி நீங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. சோர்வு என்பது தேவனால் வருகிறது அல்ல, சோர்வு என்பது பிசாசினால் வருகிறது. இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பில்டிங் கட்டும்போது சோர்வுக்கு இடம் கொடுத்தான. அந்த பில்டிங்கை கட்டுகிறதுக்கு அவன் சோர்வுக்கு இடம் கொடுத்தானா அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகாது. இப்ப நம்ம பில்டிங் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம். இது நம்ம சோர்வுக்கு இல்லைன்னா சொல்லிடுவாங்களா, ப்ராப்ளம் ஆயிருமா, தடையாயிருமான்னு சோர்வுக்கு இடம் கொடுத்தோமா நம்மளால வாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கீங்க, காடி வாங்கியிருக்கீங்க, குடும்பத்தை கட்டியிருக்கீங்க, பிள்ளைகளை நடத்துறீங்கன்னு சொன்னா நீங்கள் சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காம உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து போகும்போதுதான் அதுல சக்சஸ் பார்க்கறீங்க. அதுதான் சொல்லப்படுகிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை you must do our word of God. தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நற்கிரியைகளை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கிரியைனா என்னது அப்படின்னு கேட்டா பாருங்க, நற்கிரியை செய்யுங்கள், செய்து மகிமையையும். பாருங்க, நற்கிரியைனா என்னன்னு தெரியுமா? வசனம் சொல்லுது, உணவு இல்லாதவர்களுக்கு போஜனம் கொடுத்தா தர்மம் தலை காக்கும். அதனால நம்ம தர்மம் செய்வோம், மற்றவங்களுக்கு உணவு கொடுப்போம், அதனால நற்கிரிகை அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. நற்கிரிகை என்பது தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கமாண்ட்மென்ட் 10 கட்டளைகளை, தேவன் விதிக்கப்பட்ட புதிய ஏற்பாடுல 2 கட்டளைகளை
நீங்கள் மீறாதபடி, அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்படி, அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க நற்கிரிகள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கட்டளைகள், அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் அந்த 10 கட்டளைய உடைக்க வரல, நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை நிறைவேற்ற வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். தேவன் நேசிக்கிறது போல நீங்களும் பிறரை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு நற்கிரிகை மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கறதா நற்கிரிகைன்னு நினைக்கிறாங்க. மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம நல்லதுக்காக போய் செய்யலாம், அதெல்லாம் நற்கிரிகை அல்ல. ஞானமாய் தேவனுடைய வார்த்தையில ஞானமாய் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் செய்யறது அவர்கள் செய்யட்டும். கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்க செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க. அப்புறம் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, வசனம் போட்டிருக்கு, மகிமையும் கனமும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. யார் என்ன மகிமை, எந்த மகிமையை தேட சொல்றாங்க, எந்த கனத்தை தேட சொல்றாங்க? இன்னைக்கு நம்ம வாழ்றோம், நம்மளோட கனத்தையும் நம்மளோட மகிமையும் தேடுகிறோம். இன்னைக்கு கண்ணதாசன் வீட்டுக்கு நான் போறேன், அவர் என்ன சரியா கவனிக்கலன்னா எதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். பிகாஸ் எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு கனம் கொடுக்கல. அல்லேலூயா. அந்த மகிமையும் அந்த கனத்தை பத்தி பேசல. இங்க பாருங்க, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. யாரு தேடுறோமா? தேவனோட வார்த்தையை, தேவனோட வசனத்தை, அவருடைய மகிமையும் அவருடைய கனத்தையும். அழியாமை அப்படின்னா தேவனோட வார்த்தை ஒருபோதும் அழியாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோதும், அதை நீங்கள் தேட வேண்டும். இன்னைக்கு தேவனோட வார்த்தை தேடுகிறவர்கள் எப்படியா? நித்திய ஜீவனை என்னது அடைவார்கள், அளிப்பார்கள். இன்னைக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்கள். அவர்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அவர்கள் வாழ்வாங்க. அவர்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும், அவர்களுக்குள்ள இயேசுவோட உயிர் இருக்கும், அவர்களுக்குள்ள தேவனோட மகிமை இருக்கும், அவர்களுக்குள்ள தேவனுடைய கனம் இருக்கும். ஆமென். உங்களை பார்க்கும்போது, உங்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் தேவனோட மகிமை காண்பார்கள். அதனால சில நேரத்தில் சிலவர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, சிஸ்டர் உங்கள்கிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு சமாதானம் வருதுன்னு சொன்னா, அது உங்களுடைய இது அல்ல, அது தேவனுடைய இது. ஆமென். அது தேவனிடத்தில் வரும்படி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சோர்வான வார்த்தைகள் வரும், சோர்ந்து போகிறது போல வரும். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், சோ அண்ட் சோ, நீங்க நாங்க லோயர் அனுப்புறோம், உங்க பேர் இது நீங்க வரலன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அரசு வரப்போகுது. கேட்ட கூட வீட்டுக்கு என்ன மூட்டை பூச்சி கொடுத்தன கதை மாரி அப்படியே அது பத்தாம பாசனையும் கவலையாக்கி இருக்கு. அழுது 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 நான் கேட்பேன், என்ன சொல்லுங்க இருக்கு பாச, நாங்கள் அழுதுறோம். அழுது முடிச்சுட்டு சொல்லுங்க அப்புறம், சி இதாக்கா, இது ஒன்றும் இல்லைக்கா. அல்லேலூயா. ஐயா நான் சொல்றேன், சோர்வுக்கு நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா உன் வீட்டுக்கு பிசாசு பிரேக் டான்ஸ் ஆகும். மைக்கேல் ஜாக்சன் காட்டு, சோர்வுக்கு இடம் கொடுக்காது. என்னண்ணே தட்டி அடிச்சிருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கெல்லாம் தேடி பாருங்க, எங்கெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா மகிமை இருக்காது, கனம் இருக்காது, அழியாமை இருக்காது, நித்திய ஜீவன் இருக்காது. ஆமென். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்த வசனம் பாருங்க, சண்டைக்காரராய் இருந்து. நல்லா கவனமா கேளுங்க. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா அப்படியே ஒரு சட்டை அப்படி முறிக்க அப்படியே தூக்கிடும் பாஸ்டர். நான் அப்படியே பார்த்தேன்,
இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த லிஸ்ட்ல என் பேர் கூட வந்தா வரலாம். அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிடுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சண்டைக்காரருக்கு சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். சத்தியத்துக்கு நீ சண்டைக்காரயா இருக்கியா? ஒரே பதில் தான், என்னதான்? சத்தியத்துக்கு நீ. அதனாலதான் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆவி நம்ம சபைக்கு வந்துச்சு. சொன்னேன், வெளியாகுங்க சபை விட்டு போ. சபைக்குள்ள சண்டை ஆவியெல்லாம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சிருச்சா, அப்பயே பேக்க தூக்குங்க, கதவு திறந்துருக்கோம், ஓடிடுங்க. இங்க சபைக்குள்ள சண்டை ஆவியில கொண்டு வராதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஜெய தான் போகணும். சண்டை வந்துருச்சுன்னா ஜெய தான் போகணும். வா ஜெய வந்து காப்பாத்து. பாருங்க, சண்டைக்காரரா இருந்து. நீங்க சண்டைக்காரங்களா இருக்கீங்களா? எத்தனை பேரு? இன்னைக்கு உங்களுக்கு தான் பேசுது வசனம், எனக்கு தான் பேசுது. நானும் சில நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எல்லாரும் அர்த்தம் தானே. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் கேட்டாரு, என்ன பாஸ்டர் போடு போடுன்னு போடுறீங்க, ஒரு தப்பவே இல்லை. ஆமா பாஸ்டர், சூடா இருக்கு ரத்தம் ரொம்ப ஹாட்டா இருக்கு பாஸ்டர். கொஞ்சம் ஒரு 50-60 வயசுனா கொஞ்சம் குறைஞ்சிரும். சூடான ரத்தம் அப்பதான் பேசுவேன். இங்க வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ரேகா நல்லா கேளுங்க. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். யாருகிட்ட இருந்து வரும் சார்? பாஸ்டர் ஜேக்கப் இருந்து. யாருகிட்ட இருந்துக்கா? சிஸ்டர் ருத். தேவனுக்கு அப்படி வராது, அப்படி வரும். தேவகிட்ட இருந்து. தேவன் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. நம்ம தேவன் அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி வர மாட்டாரு. நம்ம தேவன் மேய்ப்பனாச்ச. ஆமா மேய்ப்பன் தான். அவரு நல்ல ஆடுக்கு தான் மேய்ப்பன். கீழ்படுகிற ஆடுக்கு தான் ஒரு மேய்ப்பன். இந்த கிக்கிரி முக்கிரி வேலை பண்றதுக்கெல்லாம் அவர் மேய்ப்பனா வர மாட்டாரு. எப்படி வர்றாரா? உக்கிர கோபாக்கினை வரும். நார்மலான கோபம் இல்ல. சில நேரத்துல கறியை சூடு காட்டணுமா, அந்த சூடு வேற. ஓகேவா? கறியை தட்டி விட்டுட்டு போயிட்டு அது கறி சட்டி ஆயிரும் பாருங்க, அப்ப தொட்டு பாருங்க, அதோட சூடு வேற. அந்த சூடு தான் உக்கிர கோபம். யாருக்கு வருமா உக்கிர கோபம்? படிக்கிறா யாருக்கு வருதுன்னு? சண்டைக்காரருக்கு. கஷ்டமா இருக்கு. பேசாம அப்படியே இருந்திருக்கலாம் பாஸ்டர். அப்படி இருந்திருந்தா கூட ஏதோ. ஆனா இங்க வந்தா கஷ்டமா இருக்க. என்ன பண்றது? அவர் என்ன சொல்றாரா? சண்டைக்காரரா பயந்து நீதியில் இருங்க. அவருக்கு பயந்து நீதி செய்யுங்க. இதுதான். சண்டைக்காரரா இருக்காதீங்க. சில நேரத்துல உண்மையா சொல்றேன், நான் அனுபவப்பட்டது சொல்றேன். நான் அமைதியா பொறுமையா தான் இருப்பேன். எதுக்குப்பா நம்ம வம்பு? சில நேரத்தில் என் மாமியார்ட்ட சொல்லுவேன், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும், யார் பிரச்சனையும் போக வேண்டாம். ஆனா சிலவங்க பேசுறத கேட்டீங்க வச்சுக்கீங்களேன், இந்த காதுல பூந்த சூடு இந்த காதுல அப்படியே நெருப்பா வரும். கோவம் அப்படியே ஓவரா வந்து நானும் சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடும். இந்த வசனம் 8 சொல்லுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். நீங்க சண்டைக்காரன்னா சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்லுது. சரியா தலைவரே? சண்டைக்காரரா இருக்கீங்களா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? பாஸ்டர் வந்து இங்க ரோட்ல பார்த்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஏன் உங்களோட சேர்ந்து நானும் அடி வாங்கியா? நீ வாங்கிட்டு அப்புறமா சேர்ச்சில் நான் பார்த்துக்கிறேன். அங்க வரணும், அங்கே பாஸ்டர் அடி வாங்கணும். ரொம்ப சண்டை எங்க தெரியுமா பார்க்கலாம்? ருமான் மாயா தெரியல, பணம் வீடு இருக்க பணம் எடுக்க அங்க சண்டை வரும். நான் இப்படி எடுப்பேன், நான் அப்படி எடுப்பேன். எப்படியாவது எடுங்கடா, தயவு செஞ்சு இங்க இருந்து விழுத்தா சரி. என்ன பாவமே பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் காலையில இருந்து இருக்கிறாரு, ஒரு சாயாச்சும் வாங்கி கொடுக்குமே. இல்ல இதை பேசி முடிச்சு பசா நீங்க போங்க நாங்க பார்த்து. இல்ல அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணணும். மாமா இது சொல்லுவாரு, அத்தா அது சொல்லுவாங்க, நடுவில் இந்த பேன் ஒன்னு பாடி பண்ணு. பாவம் அது என்னதான் தப்பு பண்ணிச்சு. ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு போங்க ஐயா. வீட்டுல போயிட்டு சார் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் முடிவு பண்ணுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. இங்க உட்காந்து சண்டை போடுது.
இன்னொரு சண்டை இருக்கு. எங்க தெரியுங்களா? அம்மாவுக்கும் பிள்ளைக்கும். எங்க? நகை கடைங்க. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது, நீ மண்டு, இது வாங்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க 80s, நான் லேட்டஸ்ட், இது வாங்குங்க. எங்க? சின்ன சிரிப்பான், மனசுல நினைச்சுப்பான், ஏய் யோரன் தம்ம பிள்ளை பாலேரா சீனிடா தான் காடு அண்ணா சொன்னாங்க. ஆமா, இங்க வசனம் சொல்லுது, சண்டைக்காரர்களுக்கு சத்தியத்தில் கீழ்ப்படியலையா. நீ கீழ்ப்படியவே இல்லையா? ஆமென். இது மேல எங்க சண்டை போடுவீங்க? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம், வேதத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நீங்க சண்டை போடுகிறவரா இருக்கீங்கன்னா, சிலவர்கள் வந்து சபைக்கு வர்றது சண்டை போடுறதுக்கு வருவாங்க. இன்னைக்கு பாஸ்டர் 2 லோன் கேட்கறதுனால பாரு, நீ அந்த ஆவியில வந்து உட்காந்தீங்கன்னா இந்த ஆவி எப்படியா காதுக்குள்ள நுழையாது. கடைசி என்னத்தை ஜட்ஜ் பண்ணிடுவ, என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருவ, நீங்க பண்ண பிரசனம் சரியில்லை. நீ வந்த ஆவி என்னது? நீ சபைக்கு வரும்போது சண்டை போட வர. இப்ப ஒரு உதாரணம், டிபோரா அம்மா வந்து மரியாதை சண்டை போட வராங்கன்னு சொன்னா, ஒரு உதாரணமா சண்டை போட வரேன்னா, அந்த ஆத்துமா ஆரம்பித்த ஒர்ஷிப்ல இருந்து முடிகிற திருவந்து வரைக்கும் அந்த ஆத்மாவுடைய ஆவி என்ன பண்ணும்? எப்படி கேட்கலாம், எப்படி மடக்கலாம், மூக்கல குத்தலாமா, வாயில குத்தலாமா, இல்ல தலையை பிடிச்சிக்கிட்டே தோசை போடலாமான்னு தான் சுத்தமே தவிர அந்த ஆவி ஒரு பாடலும் அந்த ஆவியில விடுதலை ஆகாது. ஒரு வசனமோ மைக்க போட்டு இந்த கத்துற ஒரு வசனம் கூட கூறாதான், காது அடைச்சு. ஏன்? எந்த ஆவியில வந்திருக்காங்க? எந்த ஆவி? கிறிஸ்தவனா இருக்கியா நீ? உனக்கு சண்டை போடுகிற ஆவியை விட்டு விலகு. உனக்கு சண்டை வேணுமா? என்கிட்ட வா, WW அனுப்புறேன், அங்க போ. WWF ரொம்ப பேர், எத்தனை பேர் WWF பார்ப்பீங்க? அதை பார்த்துட்டு 5 நிமிஷத்துல அந்த ஆவி கிரியேசி, அதனாலதான் சட்டை தூக்குதோ, அதனாலதான் சட்டை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து நானும் சொல்றேன், ஒரு ட்ரிப் இந்த மாதிரி பார்த்துட்டு கஸ்டம்ல மோட்டர்ல போயிட்டு இருக்கோம், சீனை என்னை வெட்டிட்டாரு, வெட்டினது டயர் அடிச்சிட்டாரு. எனக்கு வந்து கோவத்து நேரம் மோட்டர்ல போய் ஒரே இடி, மோட்டர் இப்படி மேல அவன் மேல அப்படியே மோட்டர் ஏறுது. போலீஸ்காரன் வந்து தடுக்கி 2 பத்தி ஏசி டோடோ டத்தாம் கிரிஜா சினி லக்கி மகாடோ சைய தங்கா போய் டோடோ அப்படின்னு ஏசி அனுப்பிவிட்டான். நான் போயிட்டு உட்காந்து யோசிக்கும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னுடைய ஆவி சோதிக்கப்பட்டது, இந்த இடத்துல ஏன் நான் அப்படி செஞ்சேன்னு யோசிக்கும் போதுதான், நேத்து ஒருத்தன் பெரிய மோட்டர்ல வந்தான். அவன் பெரிய மோட்டர்ல வந்து நேரா குப்பை தொம்பு ஒரே தெரிஞ்சுதான். அப்பதான் ஓ, இந்த ஆவிதான் எனக்குள்ள கிரியை. அன்னைக்கு விட்டையா இந்த 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 சண்டை போடுற இதெல்லாம் பார்க்க. இன்னைக்கு வசனம் சொல்லுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ தேவனிடத்திலிருந்து உக்கிர கோபாக்கினி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்பு சொந்தமாவே வந்து எரியும், நெருப்பு உங்க மேல சொந்தமாவே வந்து விழுவும், அது தடுக்க முடியாது. எங்கிருந்து வந்துச்சு நீங்க தேட முடியாது. ஆனா கோபாக்கினியும் வரும். எப்படி வரும்? சம்பந்தம் இல்லாத இடத்துல நீ போய் மாட்டி முடிச்சிட்டு இருப்ப. தெரிஞ்சுக்கோ, எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணி. ஐயா, யோனா அவன் அந்த படகுல உட்கார்ந்து படுத்திருந்தான். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இவ்வளவு காத்தும் புயலும் அடிக்குது, கடவுளுக்கு விரோதமா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, பேர் குறுக்கு சீட்டு போடுவோம், அந்த பேர் யார் மேல விழுவுதோ அவன் தான். அப்பயே பேசினார். இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதா, உன் வாழ்க்கையில ஏதாவது ப்ராப்ளம் வருதா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கோபாக்கனி மேல வந்து விழுவுதா, ஆரை இங்க தப்பு பண்ணிருக்க, எந்த இடத்துல சரிப்படுத்தணும், எந்த இடத்துல மனம் திரும்பணும், எந்த இடத்துல மிஸ்டேக் செஞ்சோம், எதனால இது வந்தது, நீ ஆராய். பத்தலையா, துணையை கேளு. ஆவியார் விட்டார், பா எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நான் சரிப்படுத்திக்கிறேன், இனி அந்த தப்பை நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இல்லைன்னா
வரும். தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவனே அல்ல, வரும். கோபாக்கனி வரும். அல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு சின்ன ஒரு ஆலோசனை சொல்றேன். அம்மா ஏசிக்கிட்ட எந்த நேரமும் நீ ஏசிக்கிட்டே இருக்கிற, கத்திக்கிட்டே இருக்க, காதை வலிக்குது அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்து வச்சுக்க, அங்க இருந்து அனுப்புவாரு உனக்கு வர பார்ட்னரு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கத்துறதா தான் வரும். அப்ப உனக்கு இனிமையாகும். நல்லா இருக்கே அனுப்புவார். எப்படி சவுலுக்கு தேவன் கழுதி அனுப்பினாரோ உனக்கு அந்த மாதிரி அனுப்புவாரு. இப்பயே உன் வாயெல்லாம் முடியல, அம்மா பத்தி சொல்லாத, கத்திக்கிட்டே இருக்காத சொன்னீங்கன்னா அனுப்புவாரு. கத்துறதா பார்த்து கரெக்டா உனக்கு அனுப்புவார். நீங்க ரொம்ப பேர் கத்தருங்கள்ட்ட தான் மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, அடுத்தது கோபாக்கினி வரும் வரும். அப்புறம் 9 பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். பாருங்க, யூதர்கள் அப்படின்னா தேவனோட ஜனம், கிரேக்கர் என்றால் புறஜாதி. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. தேவ ஜனம் புறஜாதி, கிரேக்கர் யூதர்கள். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவும். நல்லா கவனமா கேளுங்க. இதான் நான் சொல்றேன். நீ யூதனா இருக்கலாம், நீ கிரேக்கரா இருக்கலாம், நீ தேவ ஜனமா இருக்கலாம், நீ புறஜாதியா இருக்கலாம். எந்த மனுஷனுடைய ஆக்கினியும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும், எந்த மனுஷனுடைய ஆத்மாக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. வரும். நான் வடிவேல் மீண்டும் சொல்ல மாட்டேன் வராது, வரும். வர வேண்டியதை நிச்சயமா தேவன் அனுப்புவார். என்னன்னா, முன்பு யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சகோதரி பத்தி ஒரு சகோதரனை பத்தி பொல்லான டெஸ்டமனி. ஒருவேளை இப்ப வச்சுக்கீங்களேன், சைமனை பத்தி அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க சைமனை பத்தி வந்து யாருக்காச்சும் ஓகே நம்ம கண்ணதாசனுக்கு அடிக்கிறாங்க, அவனுக்கு பொண்ணு கொடுத்துடாதீங்க, அவன் முடியாது, நல்லவன் இல்ல கெட்டவன் அப்படின்னு பொல்லாத ஒரு சாட்சியை சொன்னாலே தேவன் பொல்லாதவனுக்கு தேவன் இறங்குவார். பொல்லாதை செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், வசனம் தான் போட்டிருக்க, யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும். நீ யூதரா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை தேவன் அறியாதவங்களா இருக்கலாம், ஆனாலும் நியாயம் தேவன் நியாயத்தை தான் செய்வார். ஆமென். பாருங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும். பொல்லாது செய்கிற எந்த மனுஷனுடைய ஆத்துமா. பொல்லாது செய்றீங்களா? இங்க சபையில வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அங்க போயிட்டு ஏதாவது மனுக்கு அதெல்லாம் செஞ்ச என்னவா மனுஷருக்கு உபத்திரவம் வியாகுலமும் உண்டாகும். நீ வேதனைப்படுவ. ஏன்? எதனால? பொல்லாது செய்கிறதுனால, பொல்லாங்கு செய்கிறதுனால. வியாகுலம் என்ன தெரியுங்களா? விடாம நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப, வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்ப, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்ப, அழுதுகிட்டே இருப்ப. காரணம் என்ன? எதனால? பொல்லாங்கு செய்யாத. ஒருவேளை நீ யூதனா இருக்கலாம், ஒருவேளை நீ கிரேக்கனா இருக்கலாம், எதா இருந்தாலும் தேவன் நமக்கு நீதி தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ. இதையும் கேளுங்க, இது பதில் வருது. யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி. ஓகேயா? அவன் எவனா இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுது? எவன் நன்மை செய்கிறானோ. எவன் நன்மை செய்கிறான். இன்னைக்கு இந்த சபையில தேவன் அதை தான் பார்க்கிறார். நீ நன்மை செய்றியா? நீ நன்மை செய்றியா? நீ நன்மை செய்றியா? இப்ப ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். ஆமென். இல்ல ஆமென். அழைச்சிருக்காரு தானே. உங்களை குறித்து நான் சந்தோஷப்பட்டேனா? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்களா இல்லையா?
உங்களை குறித்து நான் வேதனைப்பட்டேனா அந்த வேதனைக்கு தேவன் உங்கள்கிட்ட பதில் கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லையா? இதுதான் வசனம் சொல்லு. என்னதான்? எவன் நன்மை செய்கிறானோ எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் அவனுக்கு மகிமையா தேடி வருவியா? நீ நன்மை செய், நன்மை செய், உன்னை தேடி வருமா? வசனம் சொல்லுது, நம்புங்க. பொய்யல்ல, இந்த வசனம் பொய்யல்ல. இந்த வசனம் பொய்யா ஆகாது. அந்த என்ன தேடி வரும்? அவனுக்கு மகிமையும் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். என்ன செஞ்சா? நன்மை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு அடக்க ஆராதனை செய்து அந்த குடும்பத்தில் வந்துட்டு பச ஒரு லவ் ஆஃபரிங் ஆண்டவர் சொன்னார், வாங்காது. எனக்கு சமாதானம், வாங்காது. அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஏன் பாஸ்டர் வாங்கல? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நன்மை செய். எனக்கு அங்க தேவன் கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான், நன்மை செய். அங்குள்ள சூழ்நிலை, அங்க பேசின வார்த்தை, அங்க நடந்த காரியங்கள்லாம் பார்க்காத, நீ நன்மை செய். அந்த ஆராதனைய, அந்த அடக்க ஆராதனை கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்து. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நன்மை செய், அப்பொழுது மகிமையும் கனமும் சமாதானம். நான் சொல்றேன், அன்னைக்கு அதை செய்த பிறகு அந்த ராத்திரி நான் நிம்மதியா தூங்கினேன். என் பிள்ளைகளோடு நிம்மதியா இருந்தேன். மறுநாள் சனிக்கிழமை ஆராதனையில அனாயிண்டிங்கா பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. அதுதான் நன்மை செய். தேவன் உன்னை கனப்படுத்துவார், மகிமையில் அவர் நடத்துவார். அடுத்த வசனம் பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீ நீதியில இருந்தீனா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீனா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ அநீதி செய்துட்டு, பாவம் செய்துட்டு, உலகத்தோடைய வழிகளில் போய்கிட்டு இருந்தீனா, தேவன் ஒருபோதும் உனக்கு நீதி செய்ய மாட்டார். நியாய தீர்ப்பு தான் கொண்டு வருவார். கவனமா இருங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு தான் வரும். நீ அநீதியில, பாவத்துல, துன்மார்க்கனும் போல இருந்தீனா உனக்கு நியாய தீர்ப்பு தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு கேட்கும் போது பயமா இருக்கும். தேவனோட நியாய தீர்ப்பு பூன்றக்குள்ள நம்ம காண போயிடும். கவனம். தேவனோட நியாய தீர்ப்பை குறித்து ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். தேவனோட நியாய தீர்ப்பு ஐயா நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவனோட நியாய தீர்ப்பு அவ்வளவு வேதனை கொள்ளுது. ஆனாலும் தேவனுடைய இயேசுவோட கிருபை என்கிற வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும் போது மனம் திரும்பிடுங்க, தேவனிடத்தில் வந்துருங்க. அவர் நம்மளுக்கு நீதி செய்கிறவராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிந்தையோட எல்லாரும் எழுதணும். கர்த்தர் சமூகத்தில் திருவிருந்து எடுக்க போகிறோம். பரிசுத்தாவியானவரே, இதோ இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்டது மட்டுமல்ல, எங்களை மனம் திரும்ப செய்கிறோம்.